Hi friends, welcome to my channel. நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஜியோவில் 170க்குள்ள குர்த்திஸை வந்து எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆஜியோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட்ஸில் வந்து 66% ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி உமனில் போயிட்டு குர்த்தி செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து லோயஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுத்ததுமே உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் குர்த்திஸ் எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வீடியோ எடுக்கிற டைமில் வந்து ஒரு 4 குர்த்திஸ் தான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பிராண்டில் வந்து அவைலபிள் இருந்துச்சு. ஸோ 136 ருபீஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது 245 குர்த்திஸ் எல்லாமே ஆஃபரில் வந்து 170 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்லியராகவே போட்டிருப்பாங்க. ஒரு நைட்டு வந்து 8:45 அந்த டைமுக்குலாம் வந்து இந்த ஆஃபர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நான் செக் பண்ணும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய குர்த்திஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் வந்து காமிச்சு. ஸோ கொஞ்சம் குர்த்திஸ் தான் வந்து அவைலபிள் இருந்துச்சு. ஸோ ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குர்த்திஸ் எல்லாமே வழக்கமாக நைட்டு வந்து ஒரு 9:30 to 10 o'clock குள்ளாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து போடுறாங்க, ட்ரெண்ட்ஸ் ஆஃபர். ஸோ அதில் வந்து 170 குர்த்திஸ் வந்து நிறைய கலெக்ஷன் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் வந்து நிறைய இருக்குது. பட் நிறைய வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ அதனால தான் சரியாக வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு நிறைய குர்த்திஸ் வந்து அவைலபிள் இருக்கிற குர்த்திஸை வந்து பேக்கில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி தான் இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லி வந்து இது வந்து சம்டைம்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ 3 வீக்ஸ் முன்னாடி அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. டெய்லி வந்து ஒரு 9:30 to 10 o'clock குள்ளாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து ரெகுலராக வந்து போட்டுட்டு இருந்தாங்க. மாரம் வந்து எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ஆனால் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுற டைமில் இந்த ஆஃபர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நான் அப்லோட் பண்ணுற அன்னைக்கு நைட்டு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு 8:30லேருந்து 10 o'clock குள்ளாடி வந்து நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஓரளவு குர்த்திஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து குர்த்திஸ் வந்து உங்களோட சைஸ் இல்லாட்டாலுமே இப்போ வந்து எஸ் சைஸ் இருந்தாலுமே அதை வந்து பேக்கில் வந்து ஆட் பண்ணி முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரெண்டாவது எக்ஸ்சேஞ்ச் போட்டு கூட நம்மளோட சைஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 குர்த்திஸுமே நிறைய வந்து அவைலபிள் இருந்துச்சு. பாருங்கள், கார்டில் வந்து ஆட் பண்ணிவிட்டு பேக்கை கிளிக் பண்ணுறதுக்குள்ளாடி ஒரு 2 குர்த்திஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அப்ளை கூப்பனில் போயிட்டு ட்ரெண்ட்ஸ் கூப்பன் வந்து இருக்குது 66. ஸோ அதை வந்து அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கூப்பன் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இதில் வந்து சம்மர் 2021 கொடுத்தோம் அப்படின்னா 500 தான் லெஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து ட்ரெண்ட்ஸ் கூப்பனில் வந்து 600 சம்திங் இருந்தனால நான் அதை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்ததுமே வந்து பாருங்கள், ஒரு 4 குர்த்திஸ் வந்து அதுக்குள்ளாடி அவுட் ஆஃப் ஸ்டாக் காமிக்குது. ஸோ 2 குர்த்திஸ் தான் வந்து அவைலபிள் இருக்குது. பேலன்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் 4 குர்த்திஸ் தான் அவைலபிள் இருக்குது. பேலன்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் காமிக்குது. ஸோ ரிவ்யூ பேக் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் இதே பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு வரும். ஸோ இதில் வந்து எந்த குர்த்திஸ்லாம் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் காமிச்சோம் அந்த குர்த்திஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வேறு குர்த்திஸ் தான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ வேறு குர்த்திஸும் ஆட் பண்ணுறதுக்கு பெருசாக அங்கே கலெக்ஷன் எதுவும் இல்லை, எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருக்கிற குர்த்திஸை வந்து குவான்டிட்டி மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு ஒரு 6 or 7 குர்த்திஸ் இருந்தால் மட்டும்தான் ட்ரெண்ட்ஸ் கூப்பன் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதுக்காக குவான்டிட்டி வந்து செலக்ட் பண்ணுறேன். குவான்டிட்டி செலக்ட் பண்ணுறதுக்குமே அங்கே வந்து சான்ஸ் இல்லை. ஸோ அந்தளவு குர்த்திஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து என்னால் வந்து ஆட் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவு ஆஃபர் வந்து நம்ம வந்து ஆஃபர் போட்டதுமே செக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும். லாஸ்ட் டைமில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆகும். லாஸ்ட்டு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நான் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன், என்னால் வந்து பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து ஆஃபரை வந்து சீக்கிரமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.